வெல்கம் டு த சேனல். இந்த சேனலில் ஹஸ்பண்ட் வந்து புருஷன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறார், அம்மா எனக்கு கொஞ்ச நாளில் மனசே சரியில்லைம்மா, ஒரு மாதம் தனியாக போய் எங்காவது இருந்துட்டு வரலாமான்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறார். அதுக்கு பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்க, தனியாக தானே இருக்கணும், ஒரு மாதம் எதுக்கு, ஒரு வருஷம் 2 வருஷம் கூட தனியாக இருந்துட்டு வரலாம், நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், என்னை இவர் கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அவங்க மேலே. அவங்க கூட்டின்னு போய் மாமியார் வீட்டில் 1 வருஷமோ 2 வருஷமோ வைப்பாங்க, தனியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு வைஃப் சொல்கிறான். வீடியோ பாருங்கள். சத்யா, மனசே சரியில்லை, எங்கேயாவது தனியாக ஒரு மாதம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனா? இதுக்கு நீங்கள் என்னை கொடுமைப்படுத்துறீங்கன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஒரு மாதம் ஏன், 2 வருஷம் ஜாலியாக பேருந்துக்குவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்லை, நான் உங்களோடவே இருக்கேன், உங்களோட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். என்ன பண்ணுறேன்? தேங்காய் சட்னி. சட்னியா? சட்னியில் கொஞ்சம் உப்பு கம்மியாக போடு. உப்பு கம்மியாக போட்டால் உப்பு சொர்ணம் இல்லாமல் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறையா? ஓ மை காட். சத்யா, மனசே சரியில்லை, எங்கேயாவது தனியாக ஒரு மாதம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனா? இதுக்கு வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், ரைட்? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.